உறவுகளே, என்னுடைய கிராமத்தில் வந்து கண்டல் காடுகள் இருக்குது. சரியா, கண்டல் நில காடுகள். இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் தெரியாதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறால் மற்றது நண்டு மீன்கள் வந்து அதிகமாக பெருக்கமடைகிற இடம். அது லைட்டாக அவங்களை காட்டி கொண்டாங்க பக்கம் நான் போகலாம் யோசிச்சிருக்கிறேன். பாருங்கள், போகிற வழியிலே பார்க்கலாம். அதோட சின்ன ஒரு சுருசு இருக்குது. தண்ணியும் அதில் கொஞ்சம் மந்தோன்னு இருக்குது. நேற்று கொஞ்சம் கூடையாக இருந்தது, இன்றைய கொஞ்சம் பரவாயில்லை, குறைஞ்சிருக்குது. அதை உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கண்டல் நில தாவரங்கள் நிற்கும். ஓகே, காட்டுறேன் உங்களுக்கு வழியா. பாருங்க, எப்படி ஒரு அழகான இடம் உண்டு. அழகிய கிராமம். என்ன இல்லை என்னுடைய கிராமத்தில் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இதால் ஓடித்தான் அப்படியே கடலோட போய் சேர்றது இந்த நீர். காட்டு வெள்ளம் இங்கே பாருங்க, இங்கே பக்கம் இருந்து வர்ற வெள்ளங்கள் எல்லாம் இப்படி ஓடி இங்கே நிற்கிறதெல்லாம் ஃபுல்லாக கண்டல் நில தாவரங்கள். நல்ல மீன் இருக்குதுக்குள்ள, நண்டு இறால் எல்லாம் வந்து கூடுதலாக பெருகிற இடம். வந்து பார்க்க விரும்பினாலும் வாங்கோ, என்ன தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுற இடங்கள் எல்லாம் பாருங்கள். இதில் தண்ணி ஓடி காட்டு வெள்ளம் இப்படியே போய் இதால் வந்து இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணி இப்படியே பாய்ந்து அப்படியே நேராக போய் கடலில் சேரும். அங்கால கடல், அங்கால சைட் ஃபுல்லாக கடல் தான். ரைட், இதைத்தான் உங்களை காட்டணும்னு ஆசைப்பட்டா நான் பஸ்ஸுக்கு நேரம் போயிட்டு வலிக்கிறேன். இங்கே பாருங்க, காலமே எழுப்பி வலிக்கிட்டுதல் பறவைகள் எல்லாம், காகம் கொக்குகள் இதை தேடி பறக்கின்றன. எப்படி என் இயற்கை நிறைந்த எழில் மிகுந்த கிராமத்தின் அழகு. எத்தனை கிடைந்திருந்தாச்சு. ஒரு ஆள் பள்ளி வாசலில் போட்டு வர. நீங்கள் பாருங்க, வேறு அமைதியான கொடியா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரு சாரார் வாசிக்கிறார்கள். இரு சாரார்னு மத ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாச்சிகுடாவில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சிங்களவர்கள் இல்லை, மிக மிக அரிது. அவர்கள் இங்கே வேலைக்கு வந்த இராணுவத்தினராக இருப்பாங்க. அவங்க பெருசாக இங்கே இல்லை. அவங்க தங்களோட முகாங்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட், இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே பள்ளிவாசல் இருக்குது.